புதுக்கோட்டை அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என்ன? போலீசாரின் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? கூடுதல் தகவல்கள். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரை சேர்ந்த முருகேசன் நேற்று இரவு டாஸ்மாக் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒரு பிரிவினர் டாஸ்மாக் கடை அடித்து சூறையாடினர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படைகள் செய்த விசாரணையில் ஏற்கனவே முருகேசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவருக்கும் இடையே அந்த கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட சிறு தகராறு தற்போது அந்த படுகொலை அளவுக்கு அது சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. திருவிழாவில் முருகேசனுக்கும் ஐயப்பனுக்கும் இடையே சிறு தகராறு ஏற்பட்டு முருகேசன் ஐயப்பனை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஐயப்பன் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்ததாக தற்போது வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று அவர் நேற்று இரவு முருகேசன் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது அவரை வழிமறைத்து தனது நண்பருடன் அவரை கொலை செய்ததாக அவர் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஐயப்பனின் உறவினர் ஐயப்பனின் நண்பர் ஒருவரை குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். சிறு தகராறு தற்போது ஒரு கொலையாக மாறிய சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த டாஸ்மாக் கடையினால் அந்த பிரச்சனை சம்பவம் ஏற்படுவதாகவும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரியும் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் தற்போது அந்த பகுதியில் வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்.